அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு அறிவியலிலிருந்து சில பகுதிகள். கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை உலகின் 4வது பழமையான அணையாகும். உலகின் 4வது பழமையான அணை கல்லணை. உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்துள்ளது. உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை அமைந்துள்ள பகுதி ஹவாய். ஒரு காற்றாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் 300 வீடுகளுக்கு பயன்படும். ஷேல் வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் 6 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. கேம்பே, அஸ்ஸாம், கோண்ட்வானா, கிருஷ்ணா கோதாவரி, காவேரி மற்றும் இந்தோ கங்கை வடிநில பகுதி. தாஜ்மஹாலுக்கு அருகில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மதுரா. இதிலிருந்து உற்பத்தியாகும் சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் தாஜ்மஹாலின் வெண்ணிற பளிங்கு கற்களில் படிந்து அதனை மஞ்சள் நிறமாக மாற்றியுள்ளது. 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதி. இந்தியாவின் 752.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 215.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி காடாகும். இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படும் நோய் இதய குழல் நோய், கரோனரி இதய நோய், CHD. HDL அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபிரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. மாறாக LDL குறை அடர்த்தி கொண்ட லிப்போபிரதம் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. கார்சினோமா புற்றுநோய் என்பது எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது. தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படுவது கார்சினோமா புற்றுநோய். லியூகேமியா இரத்த புற்றுநோய் என்பது எலும்பு, மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது. 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையைச் சேர்ந்தவர் ஆவார். 2030இல் இறப்பை ஏற்படுத்துகிற காரணிகளில் நீரிழிவு நோய் 7வதாக திகழும் என உலக சுகாதார அமைப்பு WHO தெரிவிக்கிறது. WHOவின் அளவீட்டின்படி உணவுண்ணா நிலையில் இரத்த குளுக்கோஸின் அளவு 140 mg/dL அளவை விட அதிகமாகவும் அல்லது சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு 200 mg/dL விட அதிகமாகவும் 2 சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் டயாபெட்டிஸை கண்டறிந்து உறுதிப்படுத்துதல் அவசியமாகும். இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுவது கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள். மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. நன்றி.